புதுசா இல்ல பழசு. நீ எதை சொல்ற? நீ எதை கேக்குற? நான் ஒன்ன கேட்டேன். நான் ட்ரெஸ் நினைச்சேன். Dress பழசுங்கிறது நான் 10 அடி தூரத்துல இருந்து வரும்போதே தெரியுது. நீ புதுசு தானே? ஆமா. அதிகாரி வர்றப்ப ஷலிட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? எங்க எங்க? ஏய் மிஸ்டர், அதிகாரின்னு சொன்னது என்னத்தான் சார்? லெப்ட்ல சலிட் அடிக்கணும்னு எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்? நான்சென்ஸ். சலிட் அண்ட் ரைட் ஹேண்ட். சாரி சார். என்ன கத்தில விளையாட்டு? ஐயோ ரத்தம். என்னடா நட்டம்? இந்த பார், இந்த விளையாட்டு தனத்தை எல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பார். அது போக நீ என்னைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என் ரூமுக்கு வா. ஒரு டவுட். என்ன? உங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுத்திருக்காங்க? பாலோமி ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. இரு உன்னைய வச்சுக்கிறேன். ஏண்டா சும்மா இப்ப போலாம். மடக்கி வை உள்ள. சேட்டை. ஒரு அதிகாரி ஆச்ச பாவம் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போவம்னு இல்லாம கத்தி எடுத்து கவட்டைக்குள்ள சுத்துறது, கண்ணை குத்தி நோண்டி விடுறது. என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? வா இங்க. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? சார் ஒரு கேன. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா? என்னமோ கே கூன்றான். என்னங்க? நீ ஒண்ணும் சொல்ல போ. அட்டென்ஷன். சரி, என்ன பத்தி நானே சொல்றேன் கேட்டுக்க. என் பேரு ஏட்டு ஏகாம்பரம். தெரியும். எனக்கு இன்னொரு பேரு இருக்கு. என் கவுண்டர் ஏகாம்பரம். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ரவடியை சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் இங்க வந்து சேர்ந்திருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். சிரிப்பு போலீஸா? ஏய், சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிப்பு போலீஸுங்கிற? என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட. அதான் இந்த பேச்சு. போய் டீ வாங்கிட்டு வா. புதுசா வேலைக்கு வந்த போலீஸ டீ வாங்கிட்டு வர சொல்றது தப்பில்லையா சார்? இத மட்டும் வக்கனையா பேசு. வணக்க வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ணை குத்து. சார் அது வந்து நான் சங்கோன் டேக்க பாப்தி. எஸ் சார். ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு. என்ன அடாத்து இது? என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது? வந்த அன்னைக்கே கண்ணுகளை கத்திய விட்டு ஆட்டிட்டானே. டேஞ்சரஸ் பிள்ளை. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில். நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரன் ஆகணும். அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்கிலே நச்சுன்னு குத்துவேனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடியா வருவேன்ல. ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆதியா. அப்ப நான் உன்னை கேக்குறேன், நான் உன்ட்ட அடி வாங்கினா ஏட்டியா காண்டி என்ன செய்வே? நீ ஒத்திக்கி இருக்கிற வீட சொந்த வீடு ஆக்கிற நல்லவன். அப்ப இங்க வச்சு அடிக்க வேணாண்டா. நல்ல கூட்டமா இருக்க இடமா பார்த்து ஒரு இடம் சொல்றேன், அங்க வச்சு கும்மு 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 கும்முன்னு கும்மு நிரீச்சாருவில்ல. ஏனா அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா. இங்கே வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏட்டையா அச்சான்னு வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆகும்ல. அட கிறுக்கா, அடி வாங்குற பத்தி பிரச்சனைடா. ஏட்டையா, நான் உங்களை அடிச்சு ஆகணும். அடே, மத்த போலீஸ் எல்லாம் தொழில கத்துக்கிறவாங்க. ஐயோ, இவே என்ட்ரி ஆகுறா. என்னடே, எவ்வளவு தெரியும் உனக்கு? இவரெல்லாம் எச்சிக்கரை ஏகாம்பரம் நினைச்சிட்டியா? என்கவுண்டர் ஏகாம்பரம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கடிக்காம இங்க வந்து செட்டில் ஆயிருக்காரு. எவ்வளோடா தெரியும் உனக்கு? என்ன அம்மா அம்மா? சும்மா சேர்த்தா என்ன யூட் எல்லாம் பண்றான்? ஐயோ, அவன் உள்ள போட்டு லாக் பண்ணியா? கொலை பண்ணாம விட மாட்டேன். இந்தப்பா ஏப்பா, அவனை தூக்கி உள்ள போறியே, அதுக்கு ரீசன் கேட்டா என்ன சொல்லுவேன்? அவன் தான் உங்களை அடிக்க வந்த நேட்டையா? அடிக்கவே இல்லையா? ஆமா. இதுக்குதான்
எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிக பேச்ச கேட்கணும். புரியுதாப்ப? என்னது இது? ஏட்டையா, இப்படி அடிச்சது நான் இல்ல, அவன். உங்களை அடிச்சுட்டாங்கிறதுக்காக தூக்கி 3 மாசம் உள்ள போட்டிருக்கோம். எப்படி நம்ம ஐடியா? இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி மோர காலு கையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூட்டன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே? உனக்கு ஏன் இந்த கொலவெறி? உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா, அதான் ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துடுறேன். மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் கூட்டி வந்து வச்சுக்கிறவனே. என்னப்பா விளையாட்டு போட்டுமே போற? ஏன் ஏட்டையா அழுகுறீங்க? அழுகிறனா? நான் கடமையில கண் கலங்கினதாக சரித்திரமே கிடையாது. அதையும் மீறி கலங்கினா நான் கடமை தவறிட்டேன்னு அர்த்தம். அப்ப அழுதது யாரு? அழுது அவர் இல்லன்னா ஏன்டா அழுகுற? ஜெயிலுக்கு போனா என்ன பெத்த தாய பார்க்க முடியுமா முடியாதா? அப்படியே பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு நினைச்சா அது இனிமே நடக்காது போலகுதா. ஏய், அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுது அவ இல்ல நான். ஏன் அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. சும்மா லூஸ் தரமா பேசாத ஏட்டையா, அதெல்லாம் திருடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஏப்பா, காக்கி சட்டியை போட்டு மனசாட்சியை கலட்டி வச்சிட்டியா? போலீஸ்னா ரவுடிகளை பார்த்த உடனே சீரு சிங்கமாவும் சென்டிமெண்ட கேட்டா உருகுற தங்கமாவும் இருக்கணும்யா. இவன் அவன் வீட்டுக்கு கூட்டி போய் அவன் தாயை பார்க்க விட்டுவிட்டு அப்புறமா கோர்ட்டு கூட்டி போவோம். ஏட்டு, இப்பவே லேட்டு. 11 மணிக்குள்ள இவனை கோர்ட்ல ஒப்படைக்கணும். ஒரு உயர் அதிகாரியை மதிக்காம ஏத்து பேசுறியா ராஜா? நான் என்ன சொல்றேன்? Do what I say. ஏட்டையா, என்னடா? இதாயா வீடு, வண்டி நிறுத்த சொல்லுங்க ஏட்டையா. யோ, சொல்றான்ல நிப்பாட்டு. நான் இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்க இஷ்டம். சார், இந்த வழங்க அவுத்து விடுங்க சார். ஏய், போடா, அப்படியே போயிட்டு வா. வா. பெத்த தாய பார்க்க போறான். பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும். இவன் கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும்போது கையில விலங்க வச்சுக்கிட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விலங்க அவுத்துடு. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஏட்டையா, நான் சொல்றது போடாடி. டேய், ஏன் அழுகுற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதரா. தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதா. போ. போயிட்டு வரேன் ஏட்டையா. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. ஏட்டையா, கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. கூட்டு வாங்க போய் அவனை. தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் உனக்கு. சர்வாதிகாரி. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. நம்பி அனுப்புனனே. ஐயோ, இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. சும்மாவே யூட்டன் போடுவான். நல்ல வேலை நம்ம ஒரு பெரிய அதிகாரிங்கனால ஆப்பாயிட்டான். என்னடே, அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்ல தானே திங்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்ன கோட்டை விட்டுட்டியே. தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டிப்பிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் நீதானா? இதுல தப்பு தப்பா என்னமோ அசிங்கமா இங்கிலீஷ் வேற சொல்றா. என்ன நம்ம பேசுறா? ஏதாவது பேசுறா? என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? உன்கிட்ட என்னடா பேச்சு? வா இன்ஸ்பெக்டர் சொல்றவா. ஐயோ, எப்பா, வேணாப்பா, வேணாப்பா. வாடா, அங்க வந்து சொல்றா. வாடா, டேய். காலை பிடிச்சு கெஞ்சிரு, வேணாப்பா. அங்க போய் சொல்லலாம். கேளுப்பா, நான் சொல்றேன் கேளுப்பா. உனக்கு நான் இருக்கா? ஒரு நாள் மாமூல் வாங்கி பிரியாணி சாப்பிட்டப்ப லெக் பீஸ பூரா நீ தின்னுபிட்டு எனக்கு குஸ்கா மட்டும் கொடுத்த. வளர பிள்ளையாச்சு திண்டு போடுன்னு பேசாம இருந்தனே. அதுக்கு நீ காட்டுற விசுவாசமா இது? டேய், தப்பிச்சு போயிட்டா என்னடா பண்றது? இப்ப நீ இன்ஸ்பெக்டர் போய் எவ்வளவு மேட்ச் பண்ணுமோ அவ்வளவு மேட்ச் பண்ணுப்பா. நான் எங்க இருந்தாலும் சோலாமா போய் தூக்கிட்டு வந்துடுறேன். என்ன நம்புப்பா.